சரியாக தெரிந்தெடுத்த அளவீட்டு உபகரணங்களை பயன்படுத்தி ஏபிசி எனும் பின்வரும் அளவீடுகள் எடுக்கப்படுகின்றன. ஏயிர வருமானம் 3.1 என்று தந்திருக்குது. பி 4.23, சி என்றது 0.354. ஏ என்ற ரீடிங்கை பார்த்தால் ஒரு தசமானத்துக்கு திருத்தமாக அளக்கலாம். இங்கே 2 தசமானம், இது 3 தசமானம். ரைட், இதை பார்த்தோடனே ஏபிசி என்றது பொதுவாக என்ன கருவிகளாக இருக்கலாம் என்ற ஒரு முடிவுக்கு வரும். 0.1 சென்டிமீட்டர் என்று சொல்கிறோம். ஏ என்றது வந்து 0.1 சென்டிமீட்டர். ஏ என்றது அதில் அளக்கூடிய ஆக குறைஞ்ச பெருமானம் 0.1 சென்டிமீட்டர். ரைட், இதை மில்லிமீட்டரில் சொன்னமென்றால் 1 மில்லிமீட்டர். ஒரு கருவியால் 1 மில்லிமீட்டர் வரையும் திருத்தமாக அளக்கக்கூடியது என்று சொன்னால் அந்த கருவி என்ன இருக்கும்? அது மீட்டர் அளவு சட்டம். மீட்டர் அளவு சட்டம். ஸோ ஏன்றது கட்டாயம் மீட்டர் அளவு சட்டம் வந்து வரும். இனி மெட்டதையும் பார்த்தோம் என்றால் பி என்றது 2 தசமானத்தில் திருத்தமாக இருக்குது. 0.01 சென்டிமீட்டரில் நாங்கள் அளக்கலாம். சரி, இப்போ மில்லிமீட்டரில் மாற்றினா தான் நாங்கள் ஈஸியாக இதை இனம் காணலாம். 10ஆல் பெருக்கி விட்டால் வரும் 0.1 மில்லிமீட்டர். 0.1 மில்லிமீட்டருக்கு திருத்தமாக அளக்கக்கூடிய கருவி எங்களுக்கு தெரியும். வேர்னியர் எடுக்குமான். எடுக்குமானி இல்லாட்டி வேர்னியர் எடுக்கியன்னு சொல்லலாம். அப்படி என்றால் முதலாவது மீட்டர் அளவு சட்டம், மற்றது வேர்னியர் எடுக்குமானி என்று வரணும். மீட்டர் அளவு சட்டம் என்று வரக்கூடிய விடைகள் இதுதான். அதுக்குள்ள 2வது பி என்றது வேர்னியர் என்று வரக்கூடியது. 4வது விடை வேணுமென்றால் நாங்கள் சியையும் செக் பண்ணலாம். சியை பார்த்தால் 3 தசமானத்தில் 0.001 சென்டிமீட்டர் இருக்கு. இதை மில்லிமீட்டருக்கு மாற்றினால் 0.01 மில்லிமீட்டர். கட்டாயம் அது நுண்மானி திருகு கணிச்சு. நுண்மானி திருகு கணிச்சு. சரி, அப்படி என்றால் 4வது விட தான் இதுக்கு பொருத்தம்.